ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீட் பேப்பர் லீக் விஷயமா பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மெயினாக எதை பற்றி பேசணும்னா, என்டிஏ வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கிரேஸ் மார்க் 719, 718 அந்த மார்க்ஸோடைய கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 2018 அப்படிங்கிற அந்த அந்த இயரில் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோங்கன்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டை வந்து நான் போய் ஒரு வெரிஃபை மாதிரி பல யூடியூபர்ஸ் போய் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி நானும் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி குரோமில் அந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் அந்த கேஸ் 551 சொல்லி அடித்து பார்த்ததுல எப்படின்னா அந்த கிளாட் எக்ஸாம் சொல்லி, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒரு எக்ஸாம், ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிஸில், அதாவது காலேஜஸில் படிக்கக்கூடிய காலேஜஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஷிப் நீட் எக்ஸாம் மாதிரி கிளாட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்திருக்காங்க. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். நீட் மாதிரி பென் பேப்பர் மோடு கிடையாது, கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம் தான். அதில் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னா, என்னென்னு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி இன்டரப்டடான பவர் சப்ளை இருந்தனால லாகின் கரெக்டாக பண்ண முடியல, இல்லை திருப்பி லாகின் பண்ணி எழுத வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு, இன்விஜிலேஷன் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய தகவல்களோட நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நிறைய ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் சீனியர் அட்வொகேட்ஸ் வச்சு ஒரு விசாரித்து பார்த்ததில் இது வந்து கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது, இவங்க சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தீர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை வாங்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன, அதாவது எதனால் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா, அது மெயினாக வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ், எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரை சரியாக லாகின் பண்ண முடியாமல், இல்லை கொஸ்டின்ஸை சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்தனால, ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக திடீர்னு ஆகிறனால, இல்லை இன்விஜிலேட்டர்னால ஏதாவது பிரச்சனை நடக்கிறனால, இல்லை இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட வந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ்ட்டை கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லி, என்னென்ன முடிவுக்கு வரலான்னு சொல்லி ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அந்த பிடிஎஃப்லேயே நான் காட்டுறது உங்களுக்கு தெரியும். மெயினாக என்னென்ன பார்த்துருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீ எக்ஸாம் வச்சா பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரீ எக்ஸாம்ங்கிறது வந்து சாத்தியப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, திருப்பி ரீ எக்ஸாம் வச்சாங்கன்னா அந்த ஆனுவல் இயரே கம்ப்ளீட்டாக ஒரு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால அந்த ரீ எக்ஸாம், இப்போ ரீ நீட் கேட்குறாங்களே, அந்த மாதிரி ரீ எக்ஸாம்ங்கிறது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், சரி வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து, அதாவது மெயினாக எல்லாத்தையுமே அவங்களே பேசியிருக்காங்க. அதாவது எந்த கேண்டிடேட்ஸுக்குமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ திருப்பி அவங்களுக்கு, அதாவது கிரேஸ் மார்க், அதாவது இந்த நார்மலைசேஷன் ஃபார்ம்லான்னு சொல்லி ஒரு மெத்தட் இந்த என்டிஏ நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நார்மலைசேஷன் ஃபார்ம்லா மாதிரி எதுவும் பண்ண முடிஞ்சு மற்ற கேண்டிடேட்டோட ரேங்க்கும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு ஃபார்ம்லா மாதிரி ரெடி பண்ணி, அது ஃபார்ம்லான்னு சொல்கிறாங்க, அது எந்த விதம்னு எனக்கு தெரியல, பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத நான் அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு 51th ரேங்க் எடுத்திருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 51 ரேங்க் எடுத்திருப்பாங்களா, அவங்க ரேங்க்கும் இவங்க ரேங்க்கும் இது பண்ணி சீட்டு வந்து யாருக்குமே பாதிப்பு வராமல் மாதிரி ஆகணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 51th ரேங்க் எடுத்திருந்தாருன்னா 51A 51B அப்படின்னு வரணும். இங்கே இப்போ எப்படி சொல்ல வராங்கன்னா, ஒருத்தருக்கு அந்த சீட்டு கிடைக்குதுன்னா, இப்போ இவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால ஒரு சீட், இவங்களோட சீட் அடிபடுதுன்னா அந்த சீட் மேக் ஷோர் பண்ணுங்க, இவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிற மாதிரி மேக் ஷோர் பண்ணுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்த மாதிரி எனக்கு புரியுது. இது நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாட் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குறதான் ஒரே வழி, வேற வழி இல்லைங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் திருப்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வேற எதுவுமே இனிமேல் திருப்பி நடக்கக்கூடாது, ஒரு நல்ல பவர் சப்ளை கரெக்டாக கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரைஸ்டு மோடான எக்ஸாமுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நீட்டுக்கு இது சேம் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. வேற எல்லா எக்ஸாமுக்கும் இதை அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கல. ஸோ என்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து கோர்ட்டோடைய கரெக்டான ஆர்டர் இல்லாமலே இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர், அதாவது நியாயமாக, ஏதாவது எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நடந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக, இப்போ ப்ராப்ளம் நடந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகே தான். பட் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்களே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய சீட்டோ ரேங்கோ பாதிப்படையாமல் பார்த்துக்கிறது என்டியோட கடமை. பட் அதை பண்ண தவறுனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த என்டிஏ. ஸோ இந்த ஒரு மெயின் ஒரு ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாட் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் மோடுன்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி மோடுக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் நீட்டுக்கும் இது கொடுத்தது அப்ளிகபிள் ஆகாது, இல்லை ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரீ எக்ஸாம்
திருப்பி வந்து சாத்தியப்பாடு இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களோ, இந்த நீட்டுக்கும் கரெக்ட் திருப்பி எனக்கு தெரிஞ்சு ரீநீட் வைக்கிறது பாசிபிள் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு என்னுடைய உணர்வு தோணுது. பட் ரீஎவாலுவேஷன் வைக்கிறது ஒரு நல்ல முடிவுன்னு தான் நினைக்கிறேன், திருப்பி கரெக்ட் பண்ணி. பட் ஏன்னா பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே பேப்பர் லீக்டு அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸாக அது உண்மையான நிறைய பேருக்கு தெரியல. பட் நான் எனக்கு வந்த நியூஸ் படி அது ரூமருங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதை வச்சு நிறையா பேர் வந்து ஏமாத்துறாங்க. பட் இருந்தாலுமே May 5 May 6 போய் கேஸ் போட்டிருக்காங்கன்னா நிறையா பேர் சேனல்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேப்பர் லீக்டானது உண்மைதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே வழி ரீநீட்டா இல்லை ரீவேல்யூவேஷனா எதுன்னு தெரில. கண்டிப்பாக எது நல்லதோ அதுதான் நடக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். பட் ரீநீட் வைக்கிற மூலயமா கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சஃபர் பண்ணுவாங்க, திருப்பி எழுதணுமே அப்படிங்கிற ஒரு சஃபர். பாதிப்படைஞ்சவங்க அது நல்லதுன்னு நினச்சிப்பாங்க. பட் நல்லா எழுதி நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தவங்க ஏன் சஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு யார் பதில் சொல்லுவாதான் தெரியல. உங்கள்கிட்ட இந்த பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.